அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வில் 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்கி சட்டம் இயற்றப்பட்டதன் பலனாக 3160 மாணவர்கள் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை பெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். முசிறி MIT கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் இன்னைக்கு கிராமப்புற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக அரசு பள்ளி தான் படிக்கிறாங்க. நானும் அரசு பள்ளியிலே படித்தேன். செல்வமொழி அரசு ஆரம்ப பள்ளியில் தான் படித்தேன். அது ஆரம்ப பள்ளியில் படிக்கின்றவர்கள் நடுநிலை பள்ளியிலும் உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி என்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 2945 இடங்கள் மருத்துவ இடங்கள் இருந்தது. அதில் வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவராக முடியும். அதில் 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், 41% அதாவது சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள். அவர்களுக்கு 2945 மருத்துவ இடங்களிலே வெறும் 9 இடம் தான் கிடைச்சது. நான் எண்ணி பார்த்தேன். ஏன்னா கிராமத்தினர்களுக்கு பல்வேறு பிரச்சனையின் காரணமாக அதில் கவனம் செலுத்த முடியாது. அந்த மாணவனுக்கும் ஆசை, அவர்களும் மருத்துவர் ஆக வேண்டும், பல் மருத்துவர் ஆக வேண்டும். இதை எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, மாணவர்கள் கோரிக்கை வைக்கல, யாருமே கோரிக்கை வைக்கல. என் மனதில் பட்டது, இதை செய்தால் என்ன சரியா இருக்குமா என்று நம்முடைய தலைமை செயலர் கூப்பிட்டு பேசினேன். சட்டம் இதற்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டேன். சட்ட ஒழுங்குகளிலேயே கேட்டோம். அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு அதை எவிட் பண்ணி இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3160 பேர் இன்றைக்கு மருத்துவராக படிக்கிறார்கள், கல் மருத்துவராக. 3160 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவன், ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி இன்றைக்கு அந்த வாய்ப்பை கிடைக்கப்படுகிறது. இந்த மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டணமே கிடையாது, முழுசும் அரசாங்கமே செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவியும் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நனவாக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சார். எனக்கு எவ்வளவு துறை இருந்தாலும் பள்ளி கல்வித்துறைக்கு, உயர்கல்வித்துறைக்கு அதிகமான நிதியை கொடுத்து கல்வி தரத்தை உயர்த்தினார். இன்னைக்கு ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி என்று அதிகமான பள்ளிகளை திறந்து கல்வி கற்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. அதே போல உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி, அம்மா இருக்கின்ற போது சரி, அம்மா மறைக்க பிறகு சரி, சுமார் 75 அரசு கலை மற்றும் அறிவு கல்வி நாம் கொண்டு வந்தோம். அதே போல 11 அரசு மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டு கொண்டாங்க. அதற்கு பற்றி அம்மா இருக்கின்ற பொழுது 17 அரசு மருத்துவக் கல்லூரி 10 ஆண்டு காலத்தில் கொடுத்தோம். வேளாண் கல்லூரி கொண்டு வந்தோம், கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி கொண்டு வந்தோம், பாலிடெக்னிக் கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, IT கல்லூரி என்று ஏராளமான கல்லூரி திறந்ததன் விளைவு தமிழகத்திலே கல்வி கற்கக்கூடிய, உயர்கல்வி கற்கக்கூடிய எண்ணிக்கை இருந்தது. மாநில புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2019-20 மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட உயர்கல்வியுடைய எண்ணிக்கையை விட அதிகமா உயர்கல்வி எண்ணிக்கை அதிகரிச்சது. கிட்டத்தட்ட 2019 நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தோம். உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. 154% உயர்கல்வியை படிக்கிற சூழ்நிலை